அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். வெல்கம் டூ அவர் யூடியூப் சேனல் பைசா ப்ரெடிக்ஷன். ஐபிஎல் மேட்ச் 2026 உண்டான கணிதங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ, இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 8 டிசி வெஸ் எம்ஐ வந்து நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. டெல்லியோட ஹோம் கிரவுண்ட்ல. இன்னைக்கான டாஸ் வந்து யாருன்னு வந்து பார்த்துருவோம் முதல்ல. இன்னைக்கான டாஸ ஜெயிக்க போற அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து டாஸ வின் பண்ணுவாங்க. வழக்கம் போல இவங்களும் பவுலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. டெல்லி டீம்ல வந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாலிடான கேம்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லர், அ ஸ்டப்ஸ், அக்ஷர பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம். அ அதுக்கு அடுத்து வந்து நிஷங்கா, நிதிஷ் ராணா, அகூப் டார் இவங்கலாம் வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. சமீர் ரிஸ்வி இவங்கலாம் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லுங்கி நிகிடி ப்ளஸ் வந்து டேவிட் மில்லர் இவங்க 2 பேரும் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமான கேம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, கேமோட கண்ட்ரோல் இவங்க கையில இருக்கலாம். கேம் எந்த நேரத்தில வேணாலும் திசை திருப்பலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் இன்னைக்கும் கொஞ்சம் மேட்ச்சு லைட்டா சொதப்பறதுக்கான சான்சஸ் இருக்கு. அ என்னன்றத மேட்ச்ல பார்ப்போம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா, மேட்ச் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு ஈக்குவல் கேமா இருக்கும். ஒன் சைட் கேமா இருக்கிறது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஈக்குவல் கடைசி நெயில் பைட்டிங் கேமா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த கேம் வந்து போகும். இதில வந்து ஷிஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்து ரொம்ப டாப் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. ஜஸ்பிரித் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. அதில மயான் மார்க்கண்டே வந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன் இவங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. ரோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் வந்து கொஞ்சம் இவங்க 2 பேரும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. திலக் வர்மா, தீபக் சஹர், நவீந்தர், குண்டடிகா போன மேட்ச் வரல. ஒரு வேள இந்த மேட்ச்ல வந்தாலும் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா, 2 சைட்லும் பார்த்தீங்கன்னா, ஈவனா தான் இருக்கு இந்த மேட்ச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல் மேட்ச் தான். நெயில் பைட்டிங் மேட்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஜாக்பாட் மேட்ச்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டஃப்பா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்சா இருக்கும். ஆ மேட்ச்சு எந்த சைடு சாதகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சைடு தான் மேக்ஸிமம் வந்து கேம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. ஆ மேக்ஸிமம் டெல்லி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். பார்ப்போம். இருந்தாலும் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் துல்லியமான கணிப்புகள்ன்றத வந்து நம்ப எடுக்க முடியும். ஆ டெலகிராம் குரூப்போட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.